பள்ளிவாசல் அப்படின்னு ஒன்று இருக்கு, பள்ளியறை அப்படின்னு ஒன்று இருக்கு, பள்ளிக்கூடம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் எங்கிருந்து வந்தது தெரியுமா? எல்லாமே திருச்சிக்காரங்க கொடுத்தது தான். ஏன் சொல்றேன்னா, பள்ளி என்பது சமணர்கள் இருக்கிற இடத்துக்கு பேரு பள்ளி. மதத்தில் துறவரத்தை இப்ப கிறிஸ்தவ பாதிரியார்கள் இருப்பார்கள். நீங்க ஒன்னொன்று புரிஞ்சுக்கங்க, பாதிரி என்பதும் சமணர்கள் பெயர் தான். பாதிரி குடி என்று தமிழ்நாடு முழுவதும் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கு. பாதிரி குடிகள் இருக்கு. மதுரையில் அரிட்டாப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு, அரிட்டாப்பட்டி மலை. அரிட்டாப்பட்டியினுடைய முன்னாடி பேர் என்ன தெரியுமா? பாதிரி குடி. பாதிரி என்பது சமண முனிவர்களுக்கான பெயர். ஏனால் துறவரத்தை மதத்தில் முதலில் அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? சமணர்கள் தான். இருந்த இடத்துக்கு பேரு பள்ளி. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு முயற்சி பண்றாங்க, பாடம் சொல்லிக் கொடுக்கணும். அவர்கள் இருந்த இடத்துக்கு போய் மாணவர்கள் படித்து வந்ததால் அதற்கு பேரு பள்ளிக்கூடம். சமணப்பள்ளி, பௌத்த பள்ளி, ஆசிவக பள்ளி, இப்படி பள்ளி தான் இருக்கும். உங்க திருச்சியில தான் இருக்கு. கிபி 729 மெயின் காட் கேட் அப்படின்னு இங்க ஒரு இடம் இருக்கு. அந்த மெயின் காட் கேட்டுக்கு பக்கத்துல கல்லுப்பள்ளின்னு ஒரு பள்ளி திருண்டா இருக்கும். சமணர்களுக்கு சொந்தமாக அது இருந்ததால் உறையூர் துறைமுக நகராக இருந்த போது வந்த அரபு வணிகர்கள், அப்ப வணிகர்கள் தான் வந்தாங்க. வணிகர்கள் தொழுவதற்கு ஒரு இடம் கேட்கிறார்கள். சமணர்கள் அந்த பள்ளியை ஒதுக்கி கொடுக்கிறார்கள். எனவே அது கல்லுப்பள்ளி, எனவே பள்ளி வாசல். பள்ளிவாசல் என்ற சொல்லை தமிழ்நாட்டிற்கு கொடுத்தது, இஸ்லாத்திற்கு கொடுத்தது திருச்சியின் சமணர்கள் என்பதை நாம் பெருமையோடு சொல்ல வேண்டும்.